அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 20/10/2025 திங்கட்கிழமை தீபாவளி திருநாளில் நாம் குளிக்க வேண்டிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான 2 பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு தீப ஒளி திருநாள். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நன்னாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நாளைக்கு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உருவாகக்கூடிய திரிகிரக யோகம் அப்படிங்கிறது தீபாவளியோடு சேர்ந்து நாளை அமைகின்றது. அது அற்புதமான ஒரு அமைப்பு. சாதாரண நாட்களில் அமைவதை காட்டிலும் இந்த தீபாவளியில் 3 கிரகங்கள் சிறப்பாக ஒரு அமைப்பை நமக்கு தரவிருக்கின்றது. அதனால தான் சில ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளியிலிருந்து பணமழை பொழிய போகிறது அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். எந்த 3 கிரகங்கள் ஒரு சிறப்பான அமைப்பை நமக்கு தரப்போகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன், புதன் மற்றும் செவ்வாய். இதனால் அனுகூலம் அடையக்கூடிய டாப் 3 ராசிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தனுசு, மகரம் மற்றும் துலாம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தீபாவளி கொண்டாடுவது வழக்கம். சில ஆண்டுகளில் தீபாவளியோடு சேர்ந்து அமாவாசை வரும். ஆனால் நாளைக்கு தீபாவளி தனியாக வருது, அமாவாசை தனியாக வருது. அமாவாசை எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மாலை சரியாக 4:15 மணிக்கு தொடங்கி செவ்வாய் மாலை 5:48 மணிக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது முடிகின்றது. அதனால் நாளைக்கு தீபாவளின்னு சில பேர் எடுத்துப்பாங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசைன்னு எடுத்துப்பாங்க. புதன்கிழமை பிரதமை, 22ஆம் தேதி பிரதமையிலிருந்து கந்தசஷ்டி விரதம், அந்த 6 நாட்கள் விரதம் முதல் நாள் 22ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த தீபாவளி நாளில் நம்ம எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த எண்ணெய் குளியல் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னாலே நம்ம அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது எடுப்பது வழக்கம். மக்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் கொடுமைகளை செய்து வந்த நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்ததால் அவன் இறந்த தினத்தை மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தலையில் எண்ணெய் வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அதனால தான் மற்ற வருஷத்தில் நீங்கள் மற்ற நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ இல்லையோ, சாஸ்திரத்துக்காவது ஒரு சொட்டு எண்ணெயை நம்ம தலையில் வைத்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. முதல்ல நம்ம எண்ணெய், சீயக்காய் இதெல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணுவாங்க. அதற்கு கற்பூர தீப ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்ற நபர்களோட தலையில் அவங்களெலாம் வரிசையாக உட்கார வச்சு அவங்க தலையில் கொஞ்சம் எண்ணெய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்க. சில பேர் பழக்கம் இல்லாதவங்க ஜஸ்ட்டு எண்ணெய் வச்சா கூட ஷாம்பு போட்டு கூட தலை குளிப்பாங்க. நாளைய தினம் நம்ம குளிக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டிய 3 முக்கியமான பொருள்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, பால், அதுக்கப்புறம் மிளகு. இந்த மிளகை நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த எண்ணெயை லைட்டாக கை பொறுக்கிற சூடுக்கு நம்ம அதை காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோன்னா, சில பேருக்கு அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது உடலுக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரியான உபாதைகள்லாம் நமக்கு வரவே வராது. ஜஸ்ட்டு நம்ம சூடு காமிச்சு அந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது. அப்படி நீங்கள் அந்த எண்ணெயில் 2 மிளகு அல்லது 3 மிளகு நம்ம போட்டு அந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அந்த சளி பிடிக்கிறது, ஒத்துக்காமல் போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் மிளகு அப்படிங்கிறதே ரொம்ப மிகப்பெரிய விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அந்த மிளகை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த உடல் உபாதைகள் எதுவுமே நாளைக்கு தினம் வராது. ஏன்னா கிளைமேட் மாறும்பொழுது நிறைய பேர் எண்ணெய் தேய்ப்பதற்கு பயப்படுவாங்க. இப்படி நம்ம மிளகு போட்டு நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சோன்னா எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிற தண்ணீரில் பெரியவங்களிலிருந்து சின்னவங்க வர குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் நாளைக்கு ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஒரு உப்புக்கல், அதை மாதிரி ஒரு 1லேருந்து 2 சொட்டு பால், இதை மட்டும் நீங்கள் கலந்து குளிச்சு பாருங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு நீங்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க.
ஏன்னா நாளைக்கு நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம். அதுக்கடுத்து கந்தசஷ்டி விரதம்லாம் வருது. ஸோ அதற்கு முன்பே எப்படி வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு வைக்கிறோமோ, அதே போலவே ஒவ்வொரு நபரும், தனிப்பட்ட நபரும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு புது மனிதராக, இப்போ மாதம் ஒரு நாள் போய் நம்ம கடல் நீர் இருக்குது இல்லையா, கடல் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டு கடலில் குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து வேறு லெவலில் முன்னேற்றம் அடையும். குறிப்பாக திருச்செந்தூர் போன்ற முருகன் தலங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நைட்டு தங்கிட்டு மறுநாள் அந்த கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி நம்ம செய்யும் பொழுது உடல் ரீதியான நோய்கள், உடலில் இருக்கக்கூடிய தரித்திரம் அதெல்லாம் நீங்கிட்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறலாம். ஆனால் நிறைய பேரால் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக முடியாது. பொருட்செலவு அதிகம், அவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டில் நல்ல நாள் அதுவுமா நம்ம உப்பு போடுறது நல்லது. அதே போல் பால் வந்து நம்மளை வந்து அப்படியே சுத்தமாக்கும். கறந்த பாலை விட தூய்மையானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ கறந்த பால் கிடைக்கலனாலும் பேக்கெட் பாலில் ஜஸ்ட்டு ஒரு சொட்டு நீங்கள் அதில் குளிக்கிற தண்ணீரில் போட்டு நம்ம குளிக்கும்பொழுது எல்லா தோஷங்களும் அடிபட்டுடும். இப்போ நம்ம தங்க நகை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம அதை பாலில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சோம்னா அனைத்து தோஷங்களும், ஏன்னா அதை நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, இதை அது மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த தோஷம் கண்ணடின்னு சொல்லுவோம், அது எல்லாமே நீங்கிடும். ஸோ நாளைக்கு நீங்கள் மிளகு எண்ணெயில் போடுறீங்களோ இல்லையோ, உப்பையும் பால் ஒரு சொட்டு நம்ம குளிக்கிற தண்ணீரில் அவசியம் நீங்கள் போட்டு குளிக்கணுங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏற்படுவதை வந்து நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். சில பேருக்கு நாம் எடுத்த புது துணிகளை பூஜையில் வச்சு அதை படையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து போட்டுக்கிறது வழக்கம். சில பேர் அதை மாதிரி வழக்கம்லாம் இல்லாமல் அவங்க அப்படியே போட்டுப்பாங்க. நீங்கள் புது துணிகளை அணிவதற்கு முன்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைங்க நாங்கள்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா கூட நம்ம பேரண்ட்ஸுன்னு இருப்போம், அவங்க நம்ம காலில் விழுந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் புது துணிகளில் ஜஸ்ட்டு ஒரு இடத்துலையாவது மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கப்புறம் அதை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபாவளி நம்ம பட்டாசு, புது துணி, பலகாரம் அதெல்லாம் இருந்தால் கூட உறவுகளை புதுப்பித்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம வந்து வாட்ஸ்அப்பு ஃபோன்லேயே மூழ்கி இருக்காமல் முடிந்தவரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போயிட்டு நேரில் பார்ப்பதும், வயதானவர்கள்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் பேசி, அதாவது மொபைலில் பேசி அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குவதையும் நம்ம வந்து பின்பற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஸோ இந்த விஷயங்களை நாளைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பட்டாசு வெடிக்கும் பொழுது பாதுகாப்பாக பசங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை உறுதி செஞ்சுக்கோங்க. பெரியவங்களுடைய கண் பார்வையில் அவங்க வந்து அந்த பட்டாசெல்லாம் வெடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.